செஞ்சியான்னு கேட்குறியப்பா. எப்படி உட்காந்துருக்காங்க, வீடியோ தானே விடுது. ஆமாம். அங்கே பாருங்க, கிட்டக்கு ஜூம் போங்க, இன்னும் அப்படியே போங்க, அப்படியே போங்க, எப்படி வர்றாரு பாருங்க. புலித்தோல் எப்படி மேலே பேத்தமணிக்கு. ஏப்பா என்னையா அது பெரிய நீலா பித்தாய் பிறைசுடி பெருமானே. யானை பின்னாடி அவர் ஐயா எப்படி இருக்காரு பாருங்க. எவனா சொன்ன இப்போ ஓனருக்கு அனுப்பிச்சிங்கன்னா நம்புவாங்களா? ஏதோ சும்மா போயிடான்னு சொல்லுவாங்க. புலித்தோல்ல உட்காந்துருக்காரு. புலித்தோல் மேலே எப்படி உட்காந்து கீழே எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. அப்படியே இப்படி வாங்க முருகா, ரிட்டன் இப்படி வாங்க முருகா. முருகா இப்படி வாங்க ரிட்டனு. இப்படி வால் பாகத்துலேருந்து போவோம். இங்கேருந்து போனாதான் அந்த கேட்டை ஒட்டி மண்ணு கொட்டினது பொய்ன்னு சொல்லுவாங்க. இங்கே வாங்க, இங்கே வாங்க, உலகமே இப்படி வாப்பா. இங்கேருந்து எடுங்க, கேட்டை ஒட்டி வால் பகுதியிலேருந்து அப்படி திரும்பின யானை தலை. இப்போ பாருங்கள், அப்படியே போங்க, அப்படியே போய் அப்படி போங்க, மண்டையக்கா அப்படியே போங்க, அப்படியே போய் அப்படி திருப்புங்க. அப்படியே சிவனை காட்டுங்க. ஏப்பா எங்க இருந்து பார்த்தாலும் சிவன் உட்காந்து கட்டடத்துக்காக, அதாவது பழனியப்பா தியேட்டருக்கு ரீஒர்க் பண்ணுறதுக்காக, மீண்டும் நிகழ்ச்சிக்காக இந்த படகு மண் வாங்கின வண்டியில் கிரஷர் தூள், அதாவது எம் சாண்டு பி சாண்டுன்னு சொல்கிறதுல மண்ணில் அன்னைக்கு சிங்கமாக தெரிஞ்சுது. இன்னைக்கு யானை உருவத்தில் யானை மேலே சிவன் படுத்திருக்காரு பாருங்க. புலித்தோல் அணிஞ்சு அவர் நிலை சூடி எப்படி உட்காந்துருக்காரு பாருங்க. நீங்கள் திடீர்னு வரைஞ்சிக்கலான்னு கேட்டால் இப்போ நீங்களே நம்பலைன்னா எப்பா டைரக்டரே இப்படி நம்பினா அடுத்து எப்படி நம்ப முடியும்? உலகமே சுற்றி வந்தால் கூட, இறைவனே நேராக வந்தால் கூட நம்ப மாட்டுக்கிறீங்களப்பா. பாருப்பா, ஒளி 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 பாருங்க. இறைவனே வந்து காட்சி அளிச்சிருக்காரு. அதுபோல் நீங்கள் நல்லா இருக்கணும். நாடு நாடு ஈஸ்வரனடி போற்றி, எந்த நடி போற்றி, சிவன் தாளடி போற்றி. மாயப்பிறப்பான் மன்னனும் நீ, மரமும் நீ, செடியும் நீ, கொடியும் நீ, இந்த விண்ணுலகம் நீ தானப்பா. எல்லாமே மண்ணானாலும் பொண்ணானாலும் திருச்செந்தூரில் ஆவின்ற மாதிரி திருச்செந்தூர் மண்ணு மாதிரி பாரு எப்படி ஆயிடுச்சு பாருங்க. பாரு சிவபெருமான் எப்படி வந்திருக்காரு பாரு. அண்ணாமலைக்கு அறவரான்னு சொன்னால் நாளைக்கு அங்கே இருக்கணும், இங்கே இருக்கமா இல்லையா? அதான் அங்கே உள்ளது. தென் கைலாயம்ன்றது வேற எதுவும் இல்லைப்பா, இதான்ப்பா. இந்திரனால் உருவாக்கப்பட்டது யானை மலை பாருங்க. அந்த யானையில கீழே அவர் உட்காந்துருக்காரு பாருங்க. தவம் எப்படி இருக்காரு பாருங்க. யானையும் இருக்கு, அப்பன் மயம் சுப்பன் எல்லாம் இருக்காங்க பாரு. கால் மாறி எப்படி போட்டு உட்காந்துருக்காரு பாருங்க. கிட்டக்கு போங்க, மூஞ்சிக்கிட்ட போங்க, அப்படியே போங்க பாருங்க. எப்படி பாருங்க, ஒளி ஒளி ஒளி. எப்படி பாருப்பா. காலையில